மைனே நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் தலைவர், நீ பொதுச் செயலாளர், ஒருத்தரும் கட்சியில் போஸ்ட் கொடுக்கக்கூடாது, எவனாச்சும் எதிர்த்து கேள்வி கேட்டால் கட்டங்கட்டி உஸ். இதுதான் திமுகவுக்கான எழுதப்பட்ட டைலாக் தான் இது. திமுக எப்போவுமே ஆக்சிடென்டால தான் பவருக்கு வருது. டிஎம்கே டைரக்டாக பிஜேபி கிட்ட அண்டர் கிரவுண்டில் டீலிங் போட்டுக்கும். பட் ஆனால் பூச்சாண்டி காமிப்பாங்க, பிஜேபி வந்துடும். பிஜேபி உள்ளே கூட்டு வந்தது யாருங்க தமிழ்நாட்டுக்குள்ள? திமுகவின் அகில இந்திய தலைவர் வந்து பிரதமர் மோடி அவர்கள். பேராசிரியர் கா அன்பழகன் இருக்கப்போ அவரை போய் முதல்வர்களை பார்ப்பாங்க. ஏன்னா அவர் பொருளாளர் இருப்பார். அப்போ அந்த ஹையார்கி இருந்துச்சு பார்ட்டிக்குள்ள. இன்னைக்கு என்ன நடக்குது? குறிஞ்சி இல்லத்தில் போய் ஐயா கே நேரு பார்க்குறாரு. இவர் 40 வருஷம் கட்சிக்காரு. இதை விட பார்த்தீங்கன்னா கட்சியோட பொதுச் செயலாளர் ஐயா துரைமுருகன் வந்து குறிஞ்சி இல்லத்துக்கு போய் பார்க்குறாரு. இது இப்போ வந்து இதுதான் ப்ரூட்டல் நெப்போட்டிசம்ங்கிறது. டிஎம்கே வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி. டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட சொத்து. ஒரு எம்ஜிஆரா திரு விஜயை பார்க்கலாமா? புரட்சித் தலைவரின் கொள்கைகளை, ஜனநாயக கோட்பாடுகளை, மக்கள் நல திட்டங்களை, புரட்சித் தலைவரின் லீகசியை பார்க்குறோம். அதனால தான் அதிமுக நீங்கள் விமர்சிக்கிறது இல்லையோ? அண்ணா சாலை பக்கத்தில் இருக்குங்கிறதுக்காண்டி உங்களுக்கு இவ்வளோ திமுக பாஸ் ஆகக்கூடாது. பாஸ் ஆகிட்டு ஒரு தொடர்ந்து எப்படி சிலர் இருக்காங்க அரசியல் கட்சி நடத்துறது, பிரஸ் மீட் தர்றதுக்கு. அவங்களுக்கு காலையிலையும் சாயங்காலமும் உங்களை என்டர்டெயின் பண்றது தான் வேலை. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க ஏத்துக்கல எல்லா விஷயமே அவர் திட்டுறது கிடையாது. எல்லா விஷயமே அவர் விமர்சனம் பண்றாங்க. கேளுங்க, ஒரு சில விஷயங்கள் ஏத்துக்கிறாங்க. நான் என்ன ஏத்துக்கிறாங்க? ஒருத்தர் ஏத்துக்கிட்ட மாதிரி பேசுறது, அங்கிட்டு போய் திட்டுறது. இன்னைக்கு நம்மளோட தாவேக்காவுடைய கழக செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேஸ்வரன் இணைஞ்சிருக்கிறார். அவரோடு நிறைய உரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஏன் இப்போ 26ஆம் தேதி நம்ம பொதுக்குழு அப்படிங்கிறது தான் செய்தியை அடிபட்டுச்சு. இப்போ அது ஏன் ஆண்டு விழாவாக மாற்றப்பட்டது? இல்லை, ஆண்டு விழாங்கிறது தான் எங்கள் கட்சியோட அஃபிஷியலாக வந்தது. அது மீடியாக்காரங்க நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. எங்கள் கட்சியிலேருந்து வந்தது வந்து ஆண்டு விழா தான். மீடியாவோட ஸ்பெகுலேஷன்ஸ் தான் அது. இப்போது ஆண்டு விழா நடக்குது. வரும் நிகழ்ச்சிகள் என்னென்னா தலைமையிலேருந்து அறிவிப்பு வரும். தலைமையிலேருந்து அஃபிஷியலாக என்ன வருதோ அதுக்கு தான் அக்கௌண்டபிள். இப்போ தாவேக்காவிலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள், இந்த போன்ற செய்திகள் வந்து அடுத்து வந்து அது மறுக்கப்படுறதா இருக்குது. ஏன் அதிகமாக தாவேக்காவை சுற்றி இந்த மாதிரி வதந்திகள் பரவதாக பார்க்குறீங்க? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் ஸ்பெகுலேட் பண்ணிட்டீங்கிறதுக்காண்டி நாங்கள் அந்த ஷெடியூலை மாற்ற முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? நிகழ்ச்சிகள் நடக்க போதுன்னு தெரிஞ்சால் நீங்களே ஒரு டேட்டை போட்டு இங்கே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்கள் ஷெடியூலுக்கும் உங்கள் ஷெடியூலுக்கும் சம்மந்தம் இருக்காது. உங்களுக்கு நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு ஏதோ ஒரு இதில் கிடச்சிருக்கலாம். பட் நீங்கள் ஸ்பெகுலேட் பண்ணிட்டீங்கிறதுக்காண்டி நாங்கள் அதை கரெக்டாக உங்கள் டைமில் நடத்த முடியாது. எங்கள் தலைவர் தளபதி அவர்கள், பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து எங்களை வழி நடத்துகிறாங்க. அவங்களோட உத்தரவின் பேரில் எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. எங்களோட திட்டமிடல், எங்களோட செயல் திட்டங்கள் தமிழகத்தில் நடக்கிற குடும்ப ஆட்சியை 26இல் வீழ்த்துவதற்கான ஒரு ஜனநாயக போராளியாக தளபதி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. குடும்ப ஆட்சி மட்டுமா இல்லை ஊழலும் சேர்ந்தா? ஜனநாயகத்திற்கு ஒரு டெமோக்ரஸியோட வேறே பாதிக்கப்படுதுன்னு பார்த்தா குடும்ப ஆட்சி. அது போக தமிழகத்தில் இருக்க ஒரு கீ இண்டஸ்ட்ரீஸ், அது சினிமாவாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியலைஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலிஸ்க்கு ஒரு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதை யாரும் மறுக்க முடியாது. இப்படி ஒரு பக்கம் பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அப்பா, பையன், பேரன், கொள்ளு பேரன் ரெடியாக இருக்காங்க. 3 பேர் மத்திய அமைச்சர், ஒருத்தர் எம்பி, கட்சியில் துணை தலைவர் அவங்க தான், இளைஞரணி செயலாளர் அவங்க தான், துணை பொதுச் செயலாளர் தான். இப்படி ப்ரூட்டலாக அரசு பதவிகளையும் அவங்க தான் இருப்பாங்க, கட்சி பதவியிலே அவங்க தான் இருப்பாங்க. ஒரு சத்யராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார், அமைதிப்படை படத்தில் தான், மைனே நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் தலைவர், நீ பொதுச் செயலாளர், ஒருத்தரும் கட்சியில் போஸ்ட் கொடுக்கக்கூடாது, எவனாச்சும் எதிர்த்து கேள்வி கேட்டால் கட்டங்கட்டி உஸ். இதுதான் திமுகவுக்கான எழுதப்பட்ட டைலாக் தான் இது. நீங்கள் இப்போ குடும்பாட்சின்னு சொல்லிட்டு வரீங்க, குடும்பாட்சி எதிர்த்து தான் வரீங்க. ஆனால் இவ்வளோ நாள் வந்துட்டு தமிழக மக்கள் அந்த குடும்ப ஆட்சியை ஒப்புக்கிட்டு தானே வாக்களிச்சிருக்காங்க, அவங்கள ஆட்சிக்கு அமர்த்தி இருக்காங்க. அப்படி இல்லை, திமுக எப்போவுமே ஆக்சிடென்டால தான் பவருக்கு வருது. நீங்கள் வந்து 1996க்கு அப்புறம் 25 ஆண்டுகளாக 2021 வரையும் 25 ஆண்டுகளில்
திமுகவுக்கு மெஜாரிட்டி ஒரு எலெக்ஷன் கூட கிடைக்கல. 96க்கு அப்புறம் 2001 மெஜாரிட்டி கிடைக்கல, 2006 மெஜாரிட்டி கிடைக்கல, 2011 மெஜாரிட்டி கிடைக்கல, 2016 மெஜாரிட்டி கிடைக்கல. 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2021 கிடைச்சது கூட அதுக்கு 2 இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் ஆக்சிடெண்ட் தான் திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைச்சது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒன்று, தமிழக மக்கள் மதவாத சக்திகளை ஏற்க மாட்டாங்க. ஒரு தவறான முடிவாக ஏடிஎம்கே வந்து வலுக்கட்டாயமாகவோ விரும்பியோ பிஜேபியோட 2021 கூட்டணியில் இருந்தாங்க. அதன் காரணமாக செக்குலர் ஓட் பேங்க்கும் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, ரிலீஜியஸ் மைனாரிட்டி டிஎம்கேக்கு ஃப்ரீயாக ஓட்டு போட்டாங்க. இல்லை, வழக்கமான அது அவங்களோட ஓட் பேங்க் தானே? இல்லை, அது அப்படிலாம் இல்லை. அப்படி நீங்கள் அவங்களோட ஓட் பேங்க்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி செக்குலர் ஓட் பேங்க்கு, லிங்குஸ்டிக் ரிலீஜியஸ் ஓட் பேங்க் வந்து மோர் தென் 40% தமிழ்நாட்டில். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2016 அவங்க 89 சீட்டோடு நின்னாங்க. எதுக்கு 89 சீட்? அதுவும் 5 வருஷம் ஆன்டி இன்கிபென்சி வேறு இருக்குது. அந்த அம்மா கூட்டணி இல்லை. 2016 அம்மையார் அவர்கள் வந்து கூட்டணி இல்லாமல் இருந்தாங்க. இவங்க காங்கிரஸ் கூட்டணி வச்சுருந்தாங்க, ஐயுஎம்எல் வச்சுருந்தாங்க. கூட்டணியில் பல கட்சிகளை வச்சு திமுக 89 சீட் தான் பிடிச்சிச்சு. அன்னைக்கு அந்த மக்கள் அந்த கூட்டணி அப்படி இல்லைண்ணே. அவங்க 5 வருஷம் ஆன்டி இன்கிபென்சி இருக்குண்ணே. அந்த இதை நீங்கள் கனெக்ட் ஒரு எலக்ட்ரலாக நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா அப்படி பண்ணுங்க. நீங்கள் ஆன்டி இன்கிபென்சியை பிரித்தா கூட உங்களுக்கு 7 கட்சி கூட்டணி அன்னைக்கே இருந்துச்சு. இன்னைக்கு 10 கட்சி கூட்டணி இருக்கு. ஆனால் 7 கட்சி கூட்டணி வச்சுருந்தீங்க. ஐயுஎம்எல் அபுபக்கர் எம்எல்ஏ ஆனார். அங்கே அம்பாசமுத்திரம், கடையனூர் எல்லாம் அபுபக்கர் எம்எல்ஏ ஆனார். அதுபோக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு, அப்போது மற்ற காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு. தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு ஓரளவுக்கு சில தொகுதிகளில் இருக்குது. அப்படி காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு. அப்படி இருந்துமே உங்களால் மெஜாரிட்டி வர முடியலையே. டிஎம்கே அலோனும் வர முடியல, உங்கள் கூட்டணி ஃபுல்லாகவும் வர முடியல. அதுதான் நான் சொல்கிறேன். டிஎம்கே அலோன் பவருக்கு வந்தது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட்டு. அது பிஜேபியோட ஏடிஎம்கே விரும்பியோ விரும்பாமோ வச்ச கூட்டணினால தான் அது நடந்தது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, தன்னோட கூட்டணி கட்சிகளை வஞ்சித்தது திமுக. இதை நான் டைரக்டாகவே நான் வச்சுருக்கேன். எப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குன்னு, காங்கிரஸ் கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ஒரு பகுதியும் ரிலீஜியஸ் மைனாரிட்டிக்கும் ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸாக இருக்குது. குறிப்பாக ரிலீஜியஸ் மைனாரிட்டிக்கு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸாக இருக்குது. ஆனால் அந்த கட்சிக்கு வந்து முன்னாடி ஒரு காலத்தில் 60 சீட் வாங்கிட்டு இருந்தவங்க 2006 டயத்தில் வந்து 45 சீட் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே குறைஞ்சிட்டே வருது. கொஞ்சம் இது குறைக்கல. இவங்க திட்டமிட்டு காங்கிரஸ் கட்சியால் பெறக்கூடிய நன்மைகளை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சீட் கொடுக்க மாட்டாங்க. அப்படி சீட்டே அவங்க கொடுத்தாலும் வந்து கோஆப்ரேட் பண்ணாமல் சீட் கன்வெர்ட் ஆகலை. 2016 காங்கிரஸ் வந்து பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் 2021 பெர்ஃபார்ம் பண்ணாங்க. என்ன காரணம்னா, காங்கிரஸ்க்கு வந்து அவங்க ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் திமுக காங்கிரஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணாது பல தொகுதிகளில். மரியாதைக்குரிய ஜவஹர்லாவே ஒரு எம்பி எலெக்ஷன் 2014 எம்பி எலெக்ஷன் முடிஞ்சோன்னு ஒரு இதில் சொல்லியிருப்பார், டிஎம்கேயோட கோஆப்ரேஷன்லாம் தோத்தேன் அப்படின்னு. அவர் மயிலாடுதுறையில் நின்னார் 2014. அந்த மாதிரி அலைன்ஸ் பார்ட்னரை வஞ்சிச்சது. இப்போ வந்து 10 சீட் வாங்கிட்டு இருக்காரு அண்ணன் திருமா அவர்கள். வந்து 10 சீட்டு வாங்குவார் ஜென்ரலாக, 10-12 சீட். அவருக்கு 6 சீட் கொடுத்தாங்க. சிபிஐ சிபிஎம் 2011 அம்மையார் அவர்கள் வந்து சிபிஐ சிபிஎம்க்கு 10 சீட் கிட்ட கொடுத்தாங்க. அவங்க 8 கிட்ட ஜெயிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்ததே 6. இப்படி ஒரு சூழல் இருக்கு. விஷயம் ஒன்று, எலக்ட்ரல் அலைன்ஸில் ஏடிஎம்கேட ஃப்ளா. இன்னொரு பக்கம் அலைன்ஸ் பார்ட்னரை வஞ்சிச்சது. டிஎம்கே டைரக்டாக பிஜேபி கிட்ட அண்டர் கிரவுண்டில் டீலிங் போட்டுக்கும். பட் ஆனால் பூச்சாண்டி காமிப்பாங்க. பிஜேபி வந்துடும். பிஜேபியை உள்ளே கூட்டு வந்து யாருங்க தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு வளர்த்து விடுறது யார்? எதிர்கட்சி தலைவருக்கு சிஎம் பதில் சொல்ல மாட்டார். எங்கள் கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு சிஎம் டைரக்டாக பதில் சொல்ல மாட்டார். அப்படி பண்ணுவாங்க. ஆனால் ஒரு எம்எல்ஏ சீட் கூட ஜெயிக்க முடியாத, தனியாக நின்று ஜெயிக்க முடியாத ஒரு கட்சிக்கு ஒரு எம்பி சீட்டு நின்று தோத்த ஒரு நபருக்கு சிஎம் டைரக்டாக பதில் சொல்லுவார். அப்போ நீங்கள் இன்டைரக்டாக இல்லை டைரக்டாகவே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு கட்சியை நீங்கள் உள்ளே கூட்டு வந்தது நீங்கள் தான். அவங்களுக்கு முதல் சட்டசபையில் நம்பர் வாங்கி கொடுத்தது நீங்கள் தான். மத்தியில் 5 வருஷம் ஆள வச்சது நீங்கள் தான். ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனை இப்போ ரிவ்யூ பண்ணுறதுக்கு வெங்கடாச்சல கமிட்டி போட்டாங்க. அதுக்கு உங்கள் பங்கு இருக்குது. இந்த சிஐஏ சட்டத்தை வந்து இந்த பார் பண்ணாங்க
ரிலீஜியஸ் பாரிங் மட்டும்தான் இப்போ நடந்துச்சு. ஆனால் இந்த இன்ஃபில்ட்ரேஷனுக்கான அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது வாஜ்பாய் கவர்மெண்ட். அப்போ அதோட கண்டினியூஷன் தான் நீங்கள் நடக்குது. அப்போ எதுக்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்களே, எதுக்குமே ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பணிகளை பிஜேபி செய்வாங்க, லாங் ரன்ல பண்ணுவாங்க. பட் உங்கள் கையில் அந்த குஜராத் கலவரம் நடக்கிறப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க? பிஜேபி பற்றின இன்னும் முரசொலியில் இருக்குங்க. பிஜேபி பற்றி தப்பான அபிப்பிராயம் இருக்குது மக்கள்கிட்ட, அதை தொழர்கள் வந்து சரி பண்ணணும்னு சொல்லி முரசொலியில் எழுதுனீங்களா இல்லை? நான் ஆதாரத்தை கொடுக்குறேன். என்ன சொன்னீங்க? 2000 முஸ்லீம் வந்தாலும் அது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை அப்படின்னீங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் பிஜேபி உள்ளே கொண்டு வந்தது அவங்க தான், அவங்கள வளர்த்து விடுறது திமுக தான். பழிபாவத்தை இன்னொருத்தர் மேலே போடுறது அவங்க பி டீம். இப்போ ஐயா கமலஹாசன் அவர்கள் வந்து வந்தப்போ அவர் என்ன சொன்னாங்க? இன்னைக்கு எங்கே தஞ்சம் அடைஞ்சிருக்காரு? அவர் உண்மையிலே பி டீம், பிஜேபியோட பி டீம் இருந்தா நீங்க பிஜேபியோட ஏ டீம். ஓகே, அதனாலதான் உங்கள்கிட்ட வந்திருக்காரு. திமுகவின் அகில இந்திய தலைவர் வந்து பிரதமர் மோடி அவர்கள். இன்னொரு கொஸ்டின் வருது, நீங்க ஏன்னு கேட்டா திமுக மேல முழு குற்றச்சாட்டு அப்படி தள்ளுறீங்க, பாஜக உள்ள உண்மையே சொல்றோம், குற்றச்சாட்டு சொல்லல, உண்மையே சொல்றோம். ஓகே, பாஜக உள்ள வர வச்சது இது பண்ண சொல்றீங்க. இப்போ என்னன்னு கேட்டா பிஜேபியோட ஒரு கொள்கையும் என்னன்னா, அவங்க வட இந்தியாவிலும் சரி இப்போ தமிழகத்துல இந்த 2024 தேர்தலில் முக்கியமான ஒரு என்ன சொல்ல பிரச்சாரமாக முன் வச்சது என்னன்னா, அந்த குடும்ப ஆட்சி ஒழிப்போம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக முன் வச்சாங்க. இப்போ தாவைக்காவும் அதே இதை தான் கொண்டு வரீங்க. ஸோ அப்போ இந்த நீங்கள் வந்துட்டு கொள்கை எதிரி வந்து பாஜக அப்படிங்கிறது, ஆனால் இந்த ரெண்டு இதில் ஒத்து போயிட்டு இருக்கீங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அதே மாதிரி இப்போ இந்த இதை வச்சு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது என்னன்னா, திரு விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாதுகாப்பு வச்சும் பாஜகவோட இதாயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இதுவும் வராங்க. குடும்ப ஆட்சி ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். 1972 அக்டோபரில் புரட்சித் தலைவர் என்ன சொன்னார்? எதற்காண்டி அவர் வெளியேற்றப்பட்டார் கட்சியிலேருந்து? ஐயா வைகோ அவர்கள் 1993 எதற்காக வெளியேற்றப்பட்டார்? மனசாட்சியோட இந்த இவங்க சொல்ற பொய்களை தாண்டி எல்லாமே அங்கதானே இருக்காங்க. எங்க குடும்பம் அவர் இப்போ இன்னைக்கு ஐயா அவர்கள் இருந்தாலுமே முதல்வர் அவர்கள் பத்தியும் டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலி பத்தியும் அவர் பேசினது பொது வழியில் இருக்கு. அது இல்லைன்னு இன்னைக்கு கேளுங்க, அது உண்மையா இல்லையாங்க? நீங்க பொய் சொல்லிட்டீங்கன்னு கேளுங்க. வேண்டாம், அரசியலுக்காண்டி சில முடிவுகள் எடுக்கலாம். பட் அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி தான், நாங்கள் திராவிட நாடு கொள்கையை விடுறோம், ஆனால் அதுக்கான காரணங்கள் அப்படியே இருக்குன்னு சொன்ன மாதிரி தான் ஐயா வைகோ எடுத்த முடிவு. அதுக்காண்டி அவர் அங்கே சேர்ந்துட்டாவே அவங்க புனிதராயிட மாட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு குடும்ப ஆட்சி பண்ணுறாங்கன்னா அதை வந்து யார் சொன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 1973 அக்டோபர் 72 அக்டோபரில் புரட்சித் தலைவர் என்ன சொன்னாரோ அதை தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க. ஏன்னா அப்பையிலேருந்து 72 இருந்தது தான் 91 பண்ணாங்க. அப்போ என்ன சொன்னாங்க? அப்பா, பையன், பேரன் 3 பேர் மத்திய அமைச்சர், இப்படி ஒரு குடும்பம் தமிழகத்தின் ஆட்சி அதிகாரத்தையும் கட்சியையும் சுரண்டி பண்ணுது. நான் இன்னும் ஹார்ஷா வேர்டு பயன்படுத்த விரும்பலை, பட் அதே வார்த்தையை 20 வருஷம் கழிச்சு சொன்னாங்க. இன்னைக்கும் அதே நிலைமை தான் இருக்கு. இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவை யார் கண்ட்ரோல் பண்றா? இல்லாத விஷயத்த எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. குற்றச்சாட்டு கண்ட்ரோல் பண்றதுதான் திரு விஜய் அவர்களுக்கு பிரச்சனையே. அதுக்காக தான் இல்ல, தமிழ் சினிமா, தமிழ்நாட்டோட இண்டஸ்ட்ரீஸு, ரியல் எஸ்டேட்டு, தமிழ்நாட்டில் இந்த டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட ஹோல்டு இல்லாமல் ஏதாச்சும் இருக்கா? ஒரு குடும்பம் வந்து தமிழக அரசியல், வணிகம், பொருளாதாரம்னு எல்லாத்தையும் ஒரு குடும்பத்தின் ஒரு லூட்ல இருக்கு தமிழ்நாடு. இது வந்து ஒரு 19வான ஒரு குற்றச்சாட்டு. உண்மை. சரி, இல்லைன்னு சொல்லுங்க. ஏங்க நான் சொல்றேங்க அப்பா, பையன், பேரன் 3 பேர் பதவிக்கு வந்தாங்களா? எப்படி வந்தோன்னா ஒருத்தருக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்குது? நீங்க போய் வேணா நீங்க இந்த குவிட் பண்ணிட்டு டிஎம்கே சேருங்க, எம்எல்ஏ சீட் கொடுத்துருவாங்களா? நான் கேட்குறேன், டேரக்டா பதில் சொல்லுங்க. நான் டேரக்டா பதில் சொல்லுங்க. நான் முதல்வர் அவர்கள் கூட அப்படி சொல்லலைங்க. அவர் கிட்டத்தட்ட தொடர்ந்து இவரை சொன்ன துணை முதல்வர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வந்தோன்னு எம்எல்ஏ சீட் யாரு கொடுத்தா? இல்ல, அதுக்கு முன்னாடி கட்சி பணியாற்றி என்ன பண்ணி 2011 வரையும் சமூக நீதினா என்னன்னு தெரியாது எனக்கு. 7ஆம் அறிவு படம் வர வரையும் எனக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கிற நபருக்கு 2019 கட்சிக்கு வர்றாரு, உடனே இளைஞர் நீச்சல் 8 ஆண்டு காலம் பயிற்சி பெற்று என்ன பயிற்சி? போய் பிரச்சாரத்துக்கு போறாரு, என்ன பயிற்சி உழைக்கிறாரு, பண்றாங்க. ஏங்க, நான் வந்து தனிப்பட்ட விமர்சனம் வைக்க வேணாம். ஒரு படம் நடித்தார், ஓகேயா? எங்க தளபதியை சொல்றாரு, எங்க தளபதி உழைப்பால் உயர்ந்தவர். ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டு குடும்பம், பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க, ஒரு ப்ரொடியூஸ் பண்றீங்க, படம் எடுக்கிறீங்க. நீங்க பிசினஸை நான் ஒண்ணுமே குறை சொல்லலை, உங்களோட பணம் இருக்குது. ஆனா அதிகார பெரிய ஃபேமிலியில் பிறந்ததுக்காண்டியே நீங்கள் போனோன்னே எம்எல்ஏ சீட் வாங்கிடுவீங்க, போனோன்னே கட்சியோட நம்பர் 2 போஸ்ட் வாங்குவீங்க. ஐயா கா அன்பழகன், நான் வந்து முதல்வர்களை கூட நான் அப்படி சொல்லலை. ஏன்னா இப்போ கா அன்பழகன் அவர்கள் இருந்தாங்க, ஐயா பேராசிரியர் கா அன்பழகன் இருக்கப்போ அவரை போய் முதல்வர்களை பார்ப்பாங்க. ஏன்னா அவர் பொருளாளர் இருப்பார். அப்போ
அந்த ஹையார்கி இருந்துச்சு பார்ட்டிக்குள்ள. இன்னைக்கு என்ன நடக்குது? குறிஞ்சி இல்லத்துல போய் ஐயா கே நேரு பார்க்குறாரு, இவர் 40-50 வருஷம் கட்சிக்காரு. இதை விட பார்த்தீங்கன்னா கட்சியோட பொதுச் செயலாளர் ஐயா துரைமுருகன் வந்து குறிஞ்சி இல்லத்துக்கு போய் பார்க்குறாரு. இது இப்போ வந்து இதுதான் ப்ரூட்டல் நெஃபோட்டிசம்ங்கிறது. முதல்வர் அவர்கள் கூட ரேங்க் அண்ட் ஃபைல்ல வந்தவர். அங்க நெஃபோட்டிசம் இருக்கு. இந்த நெஃபோட்டிசத்துக்காண்டி தான் ஐயா வைகோ வெளியேற்றப்பட்டார். ஆனால் அதுல கூட ஒரு ஹையார்கியை மெயின்டைன் பண்ணாங்க. அந்த நெஃபோட்டிசத்துக்குள்ளேயும் ஒரு ஹையார்கி. ஏன்னா நம்ம வந்து அனலைஸ் பண்ண எல்லாத்தையும் இப்போ அது திமுகக்குள்ள இல்லைங்கிறீங்க. டிஎம்கே வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட சொத்து. அது ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷனே கிடையாது. எல்லாமே வரங்க மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டு தானே அவர் வந்து ஒரு எம்எல்ஏவா. நான் அதுதான் அதுக்கு பதில் அப்பவே நான் சொல்லிட்டேன். அது நான் டெப்டி சிஎம் ஏத்துக்கிட்டாங்க. அவர் அண்ணா சொல்றாங்க. நோ சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா இப்போ டிஎம்கே சொல்றது ஒரு 2 கோடி ஓட்டர்ஸ் வந்து அவங்க கிட்ட மெம்பரா இருக்காங்க. அவங்க பார்ட்டியில ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. எப்படி? நான் தான் சொன்னேன், நீங்கள் வேணால் நாளைக்கு போய் க்விட் பண்ணிவிட்டு போய் டிஎம்கேல சேருங்க, போனோன்னு உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருமா? எந்த அடிப்படையில் அப்பா பையன் பேரனுக்கு சீட்டு கிடைக்கும்? அடுத்து இப்போ சொல்லிட்டாலுமே எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்க மாட்டோம். அதில் தகுதியாக அதான் சொல்கிறேன். என்ன தகுதின்னு கேட்குறேன். சமூக நீதினா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நீங்கள் தகுதியானவங்க. ஒரு 8 ஆண்டுகள் என்னங்க 2019 அரசியல் எப்போங்க 8 ஆண்டுகள்? 2019 வந்தார். வந்தோன்னே அவருக்கு வந்து இளைஞர் செயலாளர், 2 வருஷத்தில் எம்எல்ஏ சீட்டு, உடனே அமைச்சர். இப்படி ராக்கெட் வேகத்தில் டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை தவிர எந்த இந்தியாவில் இதுதான் ப்ரூட்டல் நெஃபோட்டிசம். ஒரு கட்சியில் எந்த ஹையார்கியும் கிடையாது, எந்த ஒரு ஜனநாயக பண்பும் கிடையாது. டிஎம்கேங்கிற ஒரு குடும்பத்தின் சொத்து. இதை வந்து தமிழ்நாட்டை லூட் பண்ணுது. கழக தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் இந்த குடும்ப ஆட்சியை வீழ்த்தி ஜனநாயக ஆட்சியை மலர வைப்பார். அதுதான் வந்து உங்களோட பெரிய இலக்காக இருக்குது 2026 தேர்தலுக்கு. 2026 தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது. நம்ம இப்போ தயாராகிட்டு இருக்கோமா? அதுக்கான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் கட்சியோட உள்கட்டமைப்பு பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் ஆல்ரெடி மாநாடு நடத்தினோம். அடுத்து எங்கள் கழக தலைவர் தளபதி அவர்கள் ஆண்டு விழா, அதை தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கு. எங்கள் தலைமையிலேருந்து அறிவிப்பு வரும். எங்கள் கழக தலைவர் தளபதி அவர்கள் எப்படி 1972 புரட்சி தலைவர் அவர்கள் புரட்சி பயணம் மேற்கொண்டு தமிழ்நாட்டோட லூக் அண்ட் கார்னர் போனார். அப்போதைய மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்துவதற்கு புரட்சி பயணம் போய் வீழ்த்தினார். திமுகவை வனவாசம் போய்விட்டார் 13 ஆண்டுகள். அதுபோக எங்க கழக தலைவர் தமிழ்நாடு லூக் அண்ட் கார்னர் போய் இந்த திமுக மன்னராட்சியை நிரந்தர வனவாசத்துக்கு அனுப்பி வைப்பார். ஒரு எம்ஜிஆரா திரு விஜயை பார்க்கலாமா? புரட்சி தலைவரின் கொள்கைகளை, ஜனநாயக கோட்பாடுகளை, மக்கள் நல திட்டங்களை, புரட்சி தலைவரின் லீகசியை பார்க்குறோம். அதனால தான் அதிமுகவை நீங்கள் விமர்சிக்கிறது இல்லையோ? இல்லை, நான் எப்படி பார்க்குறேன்னா தமிழகத்தோட பிரைமரி த்ரெட்னு பார்த்தா அது குடும்ப ஆட்சி. ஓகே, அதை வீழ்த்த வேணும். அதற்கான அதிமுக அந்த குடும்ப அப்படிதானே இருக்கிறாங்க, பொறுப்புகளும் அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க. எப்படி சொல்லுங்க அண்ணா சாலை பக்கத்துல இருக்குங்கிறதுக்காண்டி உங்களுக்கு இவ்வளவு திமுக பாஸ் ஆகக்கூடாது, இருக்கக்கூடாது. பாஸ் ஆகல ஒரு நீங்க தொடர்ந்து எப்படி நீங்க சொல்றீங்க? திமுகல குடும்ப ஆட்சி இருக்குன்னா 7 பேர் நான் சொல்லிட்டேன். அப்பா பையன் பேரன் கொள்ளு பேரன் இருக்கு, 3 பேர் மத்திய அமைச்சராக இருக்காங்க, ஒருத்தங்க எம்பியாக இருக்காங்க. நீங்க அதே மன்னராட்சி முறையில வருது. ஆமா, மன்னராட்சி. இதை வந்து ஆதரிச்சு திமுகவோட பேச்சாளரே பேசுறாரு. ஆக்டர் வெங்கட் அண்ணா இருக்காங்களா, அவங்க பேசியிருக்காங்க. சோழர் காலத்துல இருந்திருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. சோழர் காலத்துல இருந்திருக்கு. சோழர் காலம் என்ன மன்னராட்சி, அதை அவர் டைரக்டா என்டாஸ் பண்றாரு. நான் என்ன சொல்றேன்னா அதை உடனே அடுத்த கட்சிக்கு சொல்றீங்க. இவங்க திமுகவோட ஏஜெண்டா, திமுக வந்து பிஜேபியோட ஏஜெண்டா செயல்படுவாங்க, ஆனா அடுத்த கட்சியை சொல்லுவாங்க. அது போல மன்னராட்சி நடத்துற திமுக மற்றவங்களும் சொல்லக்கூடாது. இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்மையார் அவர்களுக்கும் எந்த பயாலஜிக்கல் கனெக்டும் கிடையாது. அம்மையார் அவர்களுக்கும் ஐயா இபிஎஸ் அவர்களுக்கும் எந்த பயாலஜி கனெக்டும் கிடையாது. அப்ப எந்த அடிப்படையில் திமுக நடத்துற மன்னராட்சியை இன்னொருத்தர் ஈக்குவேட் பண்றீங்க? இப்ப மன்னராட்சியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சியை, மக்கள் நல ஆட்சியை அமைப்போம். இப்படி பல பேர் திரைத்துறையிலிருந்து வந்திருந்தாங்க. இதற்கு முன்னாடி திரு விஜயகாந்த் வந்திருந்தாங்க. புரட்சி தலைவர் வழியில் செய்தி காமிப்போம். ஓகே, டோன்ட் கம்பேர் அன்கம்பேரபிள். ஓகே, எங்க தலைவர் தளபதி அவர்கள் புரட்சி தலைவர் போல ஒரு எளிய மக்களின் குரலாக, எளிய மக்கள் எழுச்சிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாடுபடுவார். என்னன்னா நீங்க இப்ப புரட்சி தலைவரை சொல்றனா, திரு எம்ஜிஆர் அவர்களை சொல்றதுனால ஒரு அடிப்படையில ஒரு இயக்கத்தை சார்ந்து வந்தாங்க, அரசியல் பயின்று வந்திருக்காங்க. பாலிடிக்ஸ்ல ஒரு நிகழ்வு இன்னொரு நிகழ்வு. ஏன்னா தொடர்ந்து இப்ப நீங்க நான் என்ன சொல்ல வரேன், எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க வந்து டெல்லி ஒரு மாடல் எடுத்துறீங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படி வந்தாங்க, அதுக்கு பிறகு நாங்க அந்த மாதிரி எந்த மாடல்னு சொல்றேன். நாங்க எப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னோம்? இல்ல, நான் சொல்லல, நான் வெளியில இருந்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய நாங்க என்ன சொல்றோம்னா, அந்த ஐடியாவை, அந்த லீகசியை, அந்த கருத்தியலை, அந்த மக்கள் நல திட்டங்களை, அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் நாங்கள் சொல்கிறோம். பெரியார் வந்து எங்களோட கொள்கை வழிகாட்டி, கொள்கை
ஆசான். அப்படி அது போல அந்த விமர்சனம் ஏன் நாம் தமிழர் ஒரு இல்ல ஒரு பதில் கூட சொல்றாங்க. நாங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா சிலர் இருக்காங்க அரசியல் கட்சி நடத்துறது பிரஸ் மீட் தர்றதுக்கு. ஓகே. அவங்களுக்கு காலையிலையும் சாயங்காலமும் உங்களை என்டர்டெயின் பண்றது தான் வேலை. அவங்களுக்கு வேலை இல்லாம இருக்கலாம், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. இல்ல உங்க கொள்கை தலைவர் ஏங்க அவர் அதை மட்டுமா சொன்னாரு? எங்க தலைவரை அது எப்படின்னா விமர்சனங்கள் வேற, ஒரு தனி மனித தாக்குதல் வேற. ஓகே. ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. அது ஒரு அளவுக்கு மேல போறவங்களுக்கு பதில் சொல்லி அவங்க பெரிய ஆளாக்க கூடாது. இல்ல தனிமனித தாக்குதல்ங்கிறது விமர்சனங்களா நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தான் வந்து நீங்க திட்ட போறீங்க. நாம் தமிழர் வெறும் அவங்க சொல்ற வேர்டு தாங்க உங்களுக்கான குவாலிட்டி தெரியுது. இப்போ எங்க கொள்கை தலைவர் அறிவிச்சப்போ எங்க மேல கொள்கை ரீதியாக விமர்சனம் வச்சாங்க. நானே பல டிவி விவாதங்கள் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வாங்கி கொடுத்தது பெரியார். இன்னைக்கு அகில இந்திய அளவில் ரிசர்வேஷன் இருக்குன்னா அது காரணம் பெரியார். அன்னைக்கு எல்லாரும் ஈக்குவாலிட்டி, யாருக்கு ரிசர்வேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்போ 1950 ஜனவரி 26 முடிஞ்சுட்டாங்க. போராடி சட்டநகலை கொளுத்தி வாங்கி கொடுத்தது பெரியார். இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தான் அடுத்து மண்டல் கமிஷன் வர்றதுக்கு காரணம். இப்படி சமூக நீதிக்கான வேறா இருக்க பெரியார் தான் எங்க கொள்கை தலைவர்னா நீங்க வாங்கி கொடுத்தீங்களான்னு கேட்டேன். நீங்க வாங்கி கொடுத்தீங்களாங்க? இன்னைக்கு நான் வந்து கிராமத்துல இருந்து வந்து இங்க இருக்கேன்னா இந்த வெள்ளை சட்டை போடுறோம் படிச்சிருக்கோம்னா அது காரணம் இருக்குன்னா அது கிராட்டிடியூடோட இருங்க, நன்றி உணர்வோடு இருங்க. உங்களுக்கு தனிப்பட்ட மேல அவங்க விருப்பம் இருந்து வேற. அவர் செஞ்சதையும் மறுக்கிறீங்க. அவங்க ஒண்ணுமே செய்யலைன்னு ஒயிட் வாஷ் பண்றீங்களா அவர் மேல? அவரு சொல்றாங்க இன்னைக்கு நாம் தமிழர்களுக்கு சொல்றது என்னன்னா எங்களுக்கு வந்து அவங்களோட கொள்கை நாங்க ஏத்துக்க செய்றோம். நிறைய பேர் அவங்க பேசுறத பாத்துருக்கீங்களா? அதுதான் அதே நான் என்ன சொல்றேன்னா அவங்க ஏத்துக்கல. எல்லா விஷயமே அவர் திட்டுறது கிடையாது. எல்லா விஷயமே அவர் விமர்சனம் பண்றாங்க. நான் சொல்றத கேளுங்க. ஒரு சில விஷயங்களை ஏத்துக்கறாங்க. நான் என்ன ஏத்துக்கறாங்க? ஒருத்தர் ஏத்துக்கிட்ட மாதிரி பேசுறது, அங்கிட்டு போய் திட்டுறது. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. பெரியாரை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்க விருப்பம். தனி மனித தாக்குதல் நடத்துறது, தவறான ஒரு முறையில் பேசுறது பெரியாரை மட்டும் இல்லை, அவங்க பல பேர் அதை பேசுறாங்க. அப்போ அதுக்கு பதில் சொன்னா நம்ம அந்த அளவுக்கு இறங்க வேண்டியிருக்கும். இப்போ நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்கன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்லணும்னா நானும் அந்த கிரேடுக்கு தான் இறங்கி அவங்களை அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். இப்போ சில கட்சி தலைவர்கள் வந்து அவங்களுக்கான ஒரு இதை கிரியேட் பண்ணுறாங்க, உறவு முறை சொல்லி ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுறாங்க. எப்படின்னா திரு சீமான் அண்ணாங்கிறாரு, செல்வி ஜெயலலிதா அம்மையாருங்க அம்மா அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்து அவர் இதாக வந்து திரு ஸ்டாலின் அவர்களை வந்து அப்பா என்று அழைப்பதுன்னு சொல்கிறாங்க. அதேமாரி உதயநிதி அவர்களும் திரு அண்ணான்னு சொல்லிட்டு இருக்கு, அப்படி போயிட்டுருக்காங்க. ஸோ அந்தமாரி திரு விஜய் அவர்களை நீங்கள் எப்படி பிராண்ட் பண்ண போகிறீங்க? எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் வந்து இவங்களை போல பிராண்ட் பண்ணலாம் தேவையில்லை. ஓகே. கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் அண்ணனா தம்பியா குடும்பத்தில் ஒருத்தரா சகோதரனா ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கிறார். இல்லாதவங்க தான் உருவாக்கணும். நாங்கள் ஆல்ரெடி இருக்கோம். அதனால இந்த அப்பா சித்தப்பா மாமான்னு கதை விடுறதெல்லாம் மக்கள் ஏற்க மாட்டாங்க. ஒரு நாள் அப்பாங்கிறாங்க, இன்னொரு நாள் வந்து டிஎம்கேயோட கருவூலமாக இருக்கிற ஒரு அமைச்சர் சொல்றாரு அவர் மாமா அப்படிங்கிறாரு. என்ன உறவுன்னு அவங்களுக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தான் அவங்களும் எடுத்துக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி உள்ளத்துல எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நான் என்ன சொல்றேன்னா நீங்க கிரியேட் பண்ணணும்னு சொன்னீங்களே, இல்லாதவங்க தான் கிரியேட் பண்ணணும். நாங்க தான் கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கிற தளபதி அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒருத்தரா இருக்கார். பெரும்பாலுமே வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம்னா தாவேக்கா மேல ரசிகர்கள் எல்லாம் தொண்டரெல்லாம் மாறுவார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய விமர்சனம் வைக்கப்படுது. அது ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் வருது. இப்போ கட்சி புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், நீங்கள் பொறுப்பு போடும்போது நிறைய சிக்கல்கள் வந்தது. வெளியில் போய் பல்வேறு விமர்சனங்கள் வச்சாங்க. எங்களை சாதி ரீதியாக இது பண்ணுறாங்க, இல்லை பணம் கேட்குறாங்க, இந்த மாதிரியான தொடர் குற்றச்சாட்டு தாவேக்கா மேலே வைக்குது. அந்த ஒரு கட்டுப்பாட்டு அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வடிவமைக்கிறதுல தாவேக்காக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கா? ஒரு சிக்கலும் இல்லை. சிலர் அங்கே மாவட்டங்களில் இருக்கிற ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ் மூலமாகவோ அங்கே இருக்க இன்டர்னலாக நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக இயக்கம், ஒரு கோடிக்கணக்கான இளைஞர்கள் வர்றப்போ ஒரு அங்கே இருக்கிற சின்ன ரிஃப்ட்ஸாக இருக்கலாம். ஒன்று நேச்சுரலாக வர ரிஃப்ட்ஸாக இருக்கலாம், இல்லை டிஎம்கே மாதிரி பெரிய பவரில் இருக்காங்க, பணம் வச்சுருக்காங்க, இவங்க மூலமாக க்ரியேட் பண்ண போகிற ஒரு கேஸாக இருக்கலாம். ஒரு சலசலப்பு பண்ணுறது, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறது, இந்த மாதிரி இவங்க கிரியேட் பண்ணி விடலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கள் கழக தலைவர் அவர்கள், கழக தளபதி அறிவுறுத்தின் பல்ல எங்கள் பொதுச் செயலாளர் அந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. இதே போல் திமுகவோட
தூண்டுதல் பேர்ல சில பிரஸ் மீட்ஸ் அது இது எல்லாம் நடக்கும். திமுக தூண்டுதல் எப்படி 19 நான் என்ன சொல்றேன், அவங்க பண்ணவே மாட்டாங்களா? இல்ல எப்படி பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க சொல்லிருங்க. இல்ல ஆமா, இல்ல பண்ண மாட்டாங்களா? இன்னொரு கட்சியில போய் இது பண்ணுவாங்க. பண்றாங்க. திமுக நான் என்ன சொல்றேன்னா, திமுக தன்னோட ஆட்சியை இழக்க போகுது. அதை தடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காண்டி திமுக என்ன வேணா பண்ணும். திமுகவோட ட்ராக் ஹிஸ்டரி அப்படி. அதனால எதிர்கட்சிகள் தூண்டுதல் பேர்ல சில விஷயங்கள் நடக்கலாம். நியாயமான விஷயங்களை எங்கள் கழக தலைவரும் தளபதி அவர்களும் எங்கள் கழக பொதுச்செயலாளர் அவர்களும் அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. எந்த இஷ்யூஸ்னாலும் சார்ட் அவுட் பண்ணுவோம். நாங்கள் அது ஓப்பன் ஹேர்டடாக தான் இருக்கோன்றோம். நான் வந்து இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நாங்கள் இல்லைன்னு நாங்கள் வந்து இதுவாக சொல்லலை. வரத்தான் எல்லா கட்சியும் நீங்க புரிஞ்சுக்கங்கண்ணே. ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்றோம். நீங்க உங்க ஆபீஸ்ல ஒரு டீம் போடுறீங்கன்னு வச்சுங்க, அந்த செட்டில் டவுன் ஆகுற வரையும் கொஞ்சம் ஒரு கேஸ் இருக்கதான் செய்யும். ஒரு செட்டில் டவுன் ஆகி உங்க ஒர்க்கை ஃபங்க்ஷனிங் பண்ற வரையும் அப்போ அதை தலைமையில இருந்து செட்டில் பண்றாங்கன்னு சொல்றோம். நீங்க வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்த பேசுறதை விட நாங்கள் ரியாலிட்டியில நாங்கள் கட்சியை கட்டமைக்கிறோம். மாவட்ட பொறுப்பாளர் எங்கள் கழக தலைவர் தளபதி அவர்கள் 95 மாவட்ட செயலாளர் அறிவிச்சிட்டாங்க. இன்னும் 25 மாவட்ட செயலாளர் அறிவிக்கணும். மாவட்ட செயலாளர் போட்டோன்னா எல்லா கிளையிலேருந்து, ஒன்றியத்திலேருந்து, நகரத்துலேருந்து எல்லா பொறுப்பாளரும் போடுறாங்க. அதுக்கு யாரும் பணம் வாங்கக்கூடாதுன்னு தலைமையிலேருந்து எங்கள் கழக பொதுச் செயலாளர் ஒவ்வொருத்திட்டே அறிவுறுத்திருக்காங்க. உங்களுக்கு அது தெரியாது. எங்களுக்கு ஒவ்வொரு ஆண்ட விஷயம் வர சொல்லி நேர சொல்லியிருக்காங்க. ஒருவேளை தப்பான விஷயங்கள் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மீடியாவுக்கு தெரியாத விஷயங்கள் எங்கள் கழக பொதுச் செயலாளர் வந்து ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி எங்கள் சைடில் நாங்கள் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்கோம். அதை மீறி இப்போ ஒரு கிளையில் ஒரு 2 பசங்க இருக்காங்க. 2 பேரும் ஒரு பொறுப்பு கேட்பாங்க. அவங்களுக்கு உரிமை இருக்கு. அவங்க வேலை பார்த்துருக்காங்க, பண்ணியிருக்காங்க. 2 பேரும் தளபதி மேல அன்பு குவாலிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொருத்தருக்கு இன்னொரு பொறுப்பு தருவாங்க. இதெல்லாம் ஷெட்யூல் டவுன் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். திமுக மாதிரி கொலை பண்ணல பொறுப்புக்காண்டி. தாக்கி எப்படி செத்தாரு பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. கொலை பண்ணிட்டாங்க. தாக்கி எப்படி அப்புறம் என்ன பண்ணாங்க? கொலை பண்ணலையா? சூசைட் பண்ணிக்கிட்டாரா? இல்ல நம்ம அதுதான் சொல்றேன். நம்ம நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அதான் எந்த ஒரு விஷயம் திமுக ஏன் பயப்படுறீங்க? திமுக பயப்படணும். ஒரு விஷயத்த வந்து ஒரு மீடியாவை அட்ரஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் 1-2 பேர் பேசிக்கலாம். அதை இவ்வளவு பெரிய விஷயமா ஆக்குறீங்களே. தாக்கிட்டுறன் எப்படி இறந்து போனார்? இல்ல அப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நான் டைரக்டா சொல்றேன். தாக்கிட்டுறன் எப்படி இறந்து போனார்? யார் அப்படி கொலை செய்யப்பட்டார்னா யாரு கொலை செஞ்சாங்க? அதுக்கு மோட்டிவ் என்ன? இதை மீடியா பேசுமா? தமிழ்நாடு மீடியா உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் முதல்வர் என்ன சொன்னாருன்னு டிபேட் நடத்திட்டு இருப்பீங்க. பொட்டு சுரேஷ் எப்படி இறந்து போனார்? திமுக மாதிரி பதவிக்காண்டி யாரையும் அந்த மாதிரிலாம் நடக்கலை. எங்க ஜனநாயக இயக்கம் திமுக மாதிரி குடும்ப சொத்து கிடையாது. அதனால நீங்க கேட்க வேண்டிய கேள்வி திமுக மன்னராட்சி கிட்ட. ஓகே, இப்போ நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டுருக்கீங்க இந்தமாரி களை எடுக்கிறது, சரி பண்ணி சரியான நபர்களுக்கான பொறுப்புகள் கொடுக்குறோம் இந்த மாதிரி சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஓராண்டாச்சு கட்சி ஆரம்பித்து இந்த ஓராண்டில் தேர்தலும் வரப்போகுது. ஸோ இது மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னும் என்னென்னா முதல்வர் வேட்பாளர் அடுத்து முதல்வர் தான் அப்படிங்கிற ஒரு இதுக்குமே வருது. இன்னும் இதுவே சரியாக அமையாத நேரத்தில், ஏன்னா வலுவாக இருக்கிற சில கட்டமைப்பில் இருக்க கட்சிகளுக்கே தடுமாற்றங்கள் இருக்கும்போது இப்போ நீங்கள் புதுசாக ஆரம்பித்து இவங்களுக்கு அந்த, ஏன்னா இப்போ எல்லாமே ரசிகர் மனப்பான்மையாக இருக்காங்க, அவர்கள் நீங்கள் தொண்டராக மாற்றக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு போதிய காலம் இருக்குதா? எப்படி எடுத்ததுமே தான் ஒரு முதல்வர் அப்படிங்கிறது ஒரு சினிமா வசனம் மாதிரி இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கள் கழக தலைவர் தளபதி அவர்கள் வந்து அதற்கான திட்டமிடல்கள், அதற்கான ஒரு இலக்கை எப்படி அடைவதற்கான ஒரு சூத்திரம் இல்லாமல் தான் இதை செய்வார் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு 300 கோடி ரூபா பணத்தை விட்டுட்டு இப்படி வர்றாங்கன்னா அதற்கான திட்டமிடல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எங்கள் கழக தலைவர் தளபதி அவர்கள் இந்த திமுக மன்னராட்சியை வீழ்த்துவதற்கான அனைத்து பலமும், அதற்கான கட்டமைப்பும், அதற்கான ஒரு ஃபார்முலாஸும் எங்ககிட்ட இருக்குது. உரிய நேரத்தில் அதை செயல்படுத்துவோம். நிச்சயமாக. நன்றி, வணக்கம். நன்றி.